வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியிலே நமது பாகம் 1 4வது தலைப்பு, ஆக்கினை தவம் வாழ்வின் திசையை மாற்றும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் அடிப்படையான அந்த மனவளக்கலை தத்துவங்களை அழகாக இங்கு எடுத்துரைத்த ஜமுனாதேவி அம்மா அவர்களுக்கு நன்றி. அதாவது நமது ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்கத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முன்னுரைகளை சுருக்கமாக இங்கு சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது நாம் வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம் இதெல்லாம் நம்ம பயிற்சிக்கு வந்த பிறகு சொன்னாலும், ஒரு மனிதன் எதற்காக இந்த பயிற்சிகளுக்குள்ளாக வர வேண்டும் என்பதை இப்பொழுது புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அதாவது இந்த உலக வாழ்க்கையில் இருப்பவர்களை இந்த பயிற்சிக்குள்ளாக கொண்டு வருவது என்பதே ஒரு பெரிய அதிசயமான காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது மனவளக்கலை என்ற பயிற்சிக்குள்ளாக வரக்கூடிய அன்பர்கள் மிக குறைந்து விட்டார்கள். அப்ப ஏன் இந்த நிலை என்று பார்த்தால், ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்ல முடியும். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மயக்கம் என்று சொல்லலாம். ஒரு மயக்கம் என்று சொன்னாலும் அந்த இயல்பு நிலை என்பது தெரியாத அறியாமை என்றும் சொல்லலாம். மயக்கம் என்றால் தெரிகிறது, இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியவில்லை என்பது மயக்கம். இது ஒரு காலத்தில் இருந்தது. அப்படி இருந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய வாழ்க்கையிலிருந்து வேதாத்திரியத்துக்கு உள்ளாக வந்தவர்கள் தான் எங்களை போன்ற அந்த சமுதாய அன்பர்கள். அப்ப இப்பொழுதெல்லாம் என்ன என்று பார்த்தால், அதாவது அது தெரிகிறது, இருந்தாலும் அதிலிருந்து வர முடியவில்லை என்ற மயக்கம் அப்படிங்கிறத தாண்டி, இப்படி ஒரு வாழ்க்கை என்பதே இல்லை என்ற ஒரு நிலையில் ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய சமுதாயம். ஏனென்று சொன்னால், இன்றைய இளைஞர்களுக்கு இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை, இதற்காகத்தான் பிறந்தோம், இதற்காகத்தான் வாழ்கிறோம் என்பதை மட்டுமே அறுதியாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். நமது முன்னோர்கள் ஏதோ அந்த பக்தி மார்க்கத்திலாவது அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை சொல்லி வைத்திருந்தார்கள். ஒரு பாடத்திட்டத்திலும் கொஞ்சம் அந்த அறம் சார்ந்த ஒரு ஞானங்கள் கொடுக்கப்பட்டது. அப்ப இப்போ முழுமையாக பொருள் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று சொல்லப்பட்டு விட்ட நிலையில் அவர்களை அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம், மிக மிக கடினம். மகரிஷி அவர்கள் ஒரு முறை மதுரைக்கு வந்திருக்கும் பொழுது, இது பக்தி சார்ந்த இடம், இந்த இடத்தில் ஞானம் சார்ந்த ஒரு பயிற்சிக்கு கொண்டு வருவது என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், அந்த பக்தி சார்ந்து இருந்ததனால்தான் ஓரளவுக்கு இதுக்குள்ள திரும்பி வரவும் முடிஞ்சிருக்கு. அப்ப அது இந்த ஞானம் சார்ந்த ஒரு பயிற்சிக்கு வருவதற்கு உதவியாகத்தான் இருந்திருக்கிறது என்பதுதான் இப்பொழுது என்னுடைய புரிதலாக இருக்கிறது. ஏனென்றால் முழுமையான பக்தியிலிருந்து வந்தவன் தான் நான். இப்பொழுது அந்த பக்தியிலும் அறம் என்றது சொல்லப்படாமல் விட்ட போட்டதனால் இப்போ
அவர்களை இதற்கு கொண்டு வருவது என்பது மிக கடினமான ஒரு நிலை. அப்ப இதற்கு என்ன வழி என்ன வழி என்று சொன்னால், இயற்கை தான் அதற்கு வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி கொடுக்கிறது இயற்கை என்று சொன்னால், இப்பொழுது பொருள் சார்ந்த வாழ்க்கையில் சென்று விட்டான் மனிதன். ஆனால் அவன் வாழ்க்கையில் துன்பம் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இப்போ உணரத் தொடங்கிவிட்டான். அதாவது நோய்கள் கூடிக்கொண்டிருக்கிறது, நோய்களின் தன்மைகள் கூடிக்கொண்டிருக்கிறது, அதனால் வரக்கூடிய துன்பங்கள் கூடிக்கொண்டிருக்கிறது. இதை இப்பொழுது உணரக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, எப்பொழுதும் இந்த பொருள் சார்ந்தே ஓடி 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 அந்த மனதில் எப்பொழுதும் அந்த டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கிறது. தூக்கம் வரவில்லை, மன அமைதி இல்லை என்று அந்த மன நிலை மருத்துவரிடம் செல்லக்கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டார். இப்படி அந்த துன்பத்தின் நிலை கூடும் பொழுது அங்கு இந்த துன்பத்திலிருந்து வெளியே வர வேண்டுமே என்ற ஒரு தேடுதல் என்பது எப்பொழுது வருகிறதோ அந்த மக்களுக்குத்தான் நாம் என்ன செய்ய முடியும், அவர்களைத்தான் இந்த பயிற்சிக்கு கொண்டு வர முடியும் என்ற ஒரு நிலை ஆகிவிட்டது. அப்படி என்றால் இந்த அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு மனிதன் வர வேண்டும் என்று சொன்னால் துன்பம் கூட வேண்டும் என்று ஒரு நிலை வந்துவிட்டது. இப்பொழுது இயற்கை அதற்குரிய வேலையை தொடங்கிவிட்டது. இன்னும் ஒரு வருட காலத்தில் இது அதீதமாக அந்த வேலையை செய்ய போகிறது என்பது பெரும்பாலானவரோட கணிப்பாக இருக்கிறது. அப்படி என்றால் இப்போ இந்த ஆன்மீக பயிற்சிக்கு வர இருப்பவர்கள் இன்னும் ஒரு வருட காலத்தில் இங்கிட்டு திரும்புறவங்க நிறைய இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த கல்வியை முழுமையாக கொடுப்பதற்கான ஆசிரியர்கள் தான் இல்லை என்பது ஒரு பெரிய பற்றாக்குறையாக இருக்கும். நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், 20,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் வேதாத்திரியத்தை வேதாத்திரியமாக உணர்ந்த ஆசிரியர்கள் என்று பார்த்தோம் என்று சார் ஒரு 100 பேரை கூட நாம் இப்பொழுது பார்க்க முடியவில்லை. அப்ப அது ஒரு பற்றாக்குறையாக இருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் தான் நம்ம தமிழ் ஆனந்த யோகம் எப்படியாவது வேதாத்திரிய தத்துவத்தை, அந்த வாழ்க்கை தத்துவத்தை வாழ்க்கையிலே முறையாக உணரக்கூடிய அளவில் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு 100 பேரையாவது நாம உருவாக்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் இந்த பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்ப இப்ப துன்பத்திலிருந்து மீள வேண்டும். சரி, இப்ப துன்பம் வருவதற்கு காரணம் எல்லா உயிரினங்களுக்கும் துன்பம் வருகிறதா, மனிதனுக்கு மட்டும் இப்படி துன்பம் அதிகரிக்கிறதா? இப்ப நம்ம சொன்னோம், இந்த காலத்தில் துன்பம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, நோய்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னமே, இது மனிதனுக்கு மட்டுமா விலங்கினங்களுக்கும் உண்டா என்றால் மனிதனுக்கு மட்டும்தான், மனிதனை சார்ந்த விலங்கினங்களுக்கும் உண்டு. இன்னொன்று, மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த உயிர் வகையான தாவரங்களுக்கும் உண்டு. அங்கேயும் அப்படிதான் போயிட்டே இருக்கு. எப்பொழுது மனிதனால் உருவாக்கப்பட்ட தாவரங்கள் என்று ஆகிவிட்டதோ, விலங்கினங்களுமே அப்படியே சொல்லிடலாம். மனிதனோடு சார்ந்தது என்று சொல்வதை விட மனிதனால் உருவாக்கப்பட்ட விலங்கினங்கள் இருக்கு பாருங்க. இப்போ இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட தாவரங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட விலங்கினங்கள், இவற்றிற்கெல்லாம் அந்த துன்பம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. அதற்கான மருத்துவம் என்பது அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த இயற்கையாக இருந்த தாவரங்களை தவிர அந்த ஹைபிரிடு என்று சொல்லி வைத்த தாவரங்கள் அனைத்துக்கும் இது பொருந்தும். அதே போல பறவைகள் உணவுக்காக இவன் அந்த விலங்கினங்களை என்ன செய்தான், வேகமாக வளர்க்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை கொண்டு வந்தான் அல்லவா? அப்படி வளர்க்கப்பட்ட அனைத்திற்கும் இந்த துன்பங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப
இப்ப மனிதனுடைய நிலைதான் இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம். அப்ப இதுக்கு ஏதாவது தீர்வு வேண்டும் என்று ஒரு தேடுதல் வரும் அல்லவா? வரும். தேடுதலுக்கான ஒரு விடையை விஞ்ஞானம் கொடுத்து கொடுத்து பார்த்தது. ஆனால் இப்பொழுது விஞ்ஞானத்துக்கே நிலை வந்துவிட்டது. சரி. அப்ப அப்படி என்று சொன்னால் நமது வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்கிறோமே, எந்த வாழ்க்கையை மாற்றும், எந்த நிலையை மாற்றும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த துன்பத்தில் இருந்து விலகி வாழக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் அந்த மாற்றம். அதுதான் இந்த ஆக்கினை தபத்துல நம்ம மாற்றத்தை தொடங்குகிறோம். எப்படி தொடங்குகிறோம்? ஆக்கினை தவம் என்பது என்ன? புலன் கடந்த அறிவு. 5 புலன் உணர்வுகளையும் கடந்து 6வது அறிவில் நிலைப்பதுதான் ஆக்கினை தவம். இன்னும் சொல்ல போனால் ஆக்கினை தவம் வாழ்வை மாற்றும் என்று சொன்னால் ஆக்கினை தவம் 6வது அறிவை செயல்பட செய்யும். அப்ப அந்த 6வது அறிவு செயல்படும் பொழுது இந்த 5 புலன் வழியாக இருந்த உணர்வுகளில் இருந்தக்கூடிய மயக்கம் தானாக விலகும். அப்ப இந்த பொருள் மயக்கம் விலகுவது என்று விளக்க முடியுமா, விலக வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டுப்பார்கள். பொருள் மயக்கம் நாம விளக்க முடியுமா, தானாக விலக வேண்டுமா? நீங்கள் விளக்கினீர்கள் என்று சொன்னால் மேலும் 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 அதில் அதி தீவிரமாக போர் மயங்கக்கூடிய ஒரு நிலைதான் வரும். எதையும் அடக்க முயன்றால் அடங்காது என்று மகரிஷி அவர்களுடைய தத்துவம். அப்ப அது என்ன பண்ணும்? அதிலிருந்து தானாக விலக வேண்டும். அப்ப விலக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழி என்றால் ஒரே வழி அந்த ஆக்கினை தமம் மட்டுமே. அதனாலதான் மகரிஷி நமது பயிற்சியே ஆக்கினை மையத்தில் தான் தொடங்குகிறார். முன்னொரு காலத்தில் நேரடியாக ஆக்கினை தவம் கொடுப்பது இல்லை. இந்த கீழ்நிலை மையங்களிலிருந்து ஒவ்வொரு மையமாக மேலே கொண்டு வருவார்கள். ஆக்கினை தவம் வருவதற்கே, ஆக்கினை மையத்துக்கு வருவதற்கே 15 ஆண்டுகள் ஆகும். அப்படி இருந்த ஒரு காலம். அப்ப மகரிஷி அவர்கள் வாழ்வின் நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் அதை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்த உடனே என்ன பண்ணார்? ஆக்கினை தவத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தார். மற்ற மையங்களை எல்லாம் ஸ்கிப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்த ஒரே மகான் நமது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தான். அதை ஸ்கிப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தார். அவருக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தவர் பரஞ்சோதி மகான். அவரும் அப்படிதான் கொடுப்பாங்க. அப்ப இந்த ஒரு நிலையில் எடுத்த உடனே வாழ்க்கையின் ஒரு நிலையை மாற்றத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆக்கினை தவம் கொடுத்ததனுடைய நோக்கம். முதலில் இந்த புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த வாழுகிற வாழ்க்கை வரும் பொழுது உடல் நோய் துன்பம் எவ்வளவு குறைகிறது, மனதில் எவ்வளவு அமைதி இருக்கிறது, தூக்கம் எப்படி நன்றாக வருகிறது, இன்னும் நாம் அமைதி மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை எல்லாம் கண்டு உணர முடிகிறது என்ற ஒரு புரிதல்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இதை தெரியப்படுத்துவதுதான் ஆக்கினை தவம். ஆனால் மகரிஷி அவர்கள் ஆக்கினை தவம் கொடுத்து துரிய தவம் கொடுத்த பிறகு மீண்டும் என்ன செய்கிறார்? 9 மையதவம் என்று முறைப்படிதான் வர சொல்லுகிறார். ஆனால் முதலில் அந்த வழியில் வர சொல்லவில்லை. அதுதான் வேதாத்திரி மகரிஷி என்னுடைய இன்றைய சமுதாயத்துக்கு தகுந்தாற்போல் அவர் கொடுத்த அந்த தத்துவம். அவர் மட்டும் நேராக வரக்கூடிய ஒரு பயிற்சி முறை செய்திருந்தால் இத்தனை பேர் இன்று இந்த பயிற்சியில் ஈடுபட்டு இருக்க மாட்டார்கள். ஆக இந்த ஆக்கினை தவம் என்பது அந்த புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று அதில் அந்த அளவு முறையில் நிறுத்தக்கூடிய ஒன்றையும், நிறுத்தும் போது
உணர்ந்து ஏற்றுக்கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரு நிலையும் கொடுக்கிறது. அங்கதான் இந்த ஆக்கினை தவம் வெற்றி பெறும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப ஒரு டாக்டர் என்ன பண்றாரு, உங்களுக்கு உடல்நிலை இப்படி இருக்கிறதுனால நீ இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது இப்படின்னு கண்டிஷன் போடுறான்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டிஷன்லக்காக அவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் மனம் முழுமையான ஈடுபாட்டோடு அதை விடுவதில்லை. இதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கு ஆக்கினை தவம் வாழ்வை மாற்றும் போது எப்படி மாற்றும் என்று சொன்னால், மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடியது நடக்கும். அப்ப எது நிலையானது? இதுதான் நிலையானதாக இருக்கும். அந்த கண்டிஷனுக்காக அதை விட்டுருந்தோம் அப்படி சொன்னோம்னா எப்பனாலும் மீறி அதுக்குள்ள போயிடும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஆக்கினை தவம் என்பது புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மயக்கத்திலிருந்து சற்று விடுதலையை கொடுக்கிறது. அந்த விடுதலை கொடுத்த பிறகு துரிய தவம் போகிறோம், அப்புறம் அக வாழ்க்கைக்குள்ளாக போகிறோம். அப்ப அந்த அக வாழ்க்கைக்குள்ளாக போகிறதுங்கிறது அடுத்த நிலை. அப்ப ஆக்கினை என்பது என்ன அப்படின்னா, இந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நிலைதான். அப்ப ஆன்மீகத்தின் தொடக்கமே இங்குதான் தொடங்குகிறது. அப்படி தொடங்கி இந்த சுகத்தை காட்டிவிட்ட பிறகு மகரிஷி அவர்கள் முறையான ஆன்மீக பாதையில் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து விட்டார். அப்ப அந்த அடிப்படையிலே நாம் அந்த 5 புலன் உணர்வுகளிலிருந்து விடுதலை பெற்று வரக்கூடிய அந்த ஆக்கினை தவம் பயில்வோம், அதில் தொடங்குவோம். இந்த ஆக்கினை தவத்தில் வெற்றி பெற்று விட்டால் மற்ற தவங்கள் எல்லாம் நாம் சுலபமாக வெற்றி பெற முடியும். நிறைய பேருக்கு அந்த ஆன்மீகத்தில் அதுல ஒன்றும் சக்சஸ் ஆகலை அப்படின்னு சொன்னா, அவங்க ஆக்கினை தவத்தை முழுமையாக செய்யாமல் அதில் முழுமை பெறாமல் அவசரப்பட்டு அடுத்த நிலைக்கு சென்றிருப்பார்கள். அப்ப சாதாரணமாக வெறும் ஆக்கினை தவம் தானே, அதெல்லாம் நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே டீச்சர் வாங்கினப்பே செஞ்சாச்சுங்க, இப்ப எதுக்கு ஆக்கினை தவம் அப்படின்னு இல்லை. ஆக்கினை தவத்தில் முழுமை பெறாமல் ஆன்மீகத்தின் அடுத்த நிலைக்குள்ளாக செல்லவே முடியாது. இதுதான் எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த புலன் உணர்வுகளில் எல்லாம் இருந்த மயக்கத்திலிருந்து கொஞ்சம் நீங்கினால்தான் உங்களுக்கு இருமுடி கட்டி அங்க அனுப்புறதுங்கிறதா சிஸ்டம். அதே போல ஒரு பெரிய நோயிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதில் பத்தியம் என்று இருந்து இந்த மயக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த புலன் மயக்கத்திலிருந்து வெளியே வந்தால்தான் மருந்து கொடுத்து அந்த நோயை சரிப்படுத்த முடியும் என்பதும் அங்கும் அப்படித்தான். நீங்க எங்க போனாலும் இதே நிலைதான். அங்க என்ன இருக்கு? முதல்ல அந்த புலன் மயக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பிறகுதான் நீங்க இதுக்குள்ள போக முடியும் என்றுதான் இருந்தது. எல்லா சிஸ்டமும் அப்படிதான் இருந்தது. அப்ப அந்த அடிப்படையை கொண்டுதான் நாம இப்போ இது அந்த ஆக்கினை தவம் என்ற ஒரு நிலை அந்த வாழ்வின் திசையை மாற்றுகிறது என்று நாம் கொடுக்கிறோம். ஆக இது எல்லா நிலைகளில் இருக்கக்கூடிய துன்பம் நீங்குவதற்கும் இந்த ஆக்கினை தவம் தான் தொடக்கமாக இருக்கிறது. அதனால ஆக்கினை தவத்தை இன்னும் அதிகமாக ஈடுபாடோடு செய்து 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 பழகுங்கள். ஆக்கினை தவம் என்று அதை உதாசீனப்படுத்திடாதீர்கள். அதற்கு ஒரு நேரம் கொடுத்து அதை நன்றாக அதை பயிற்சி செய்து அந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு நிறைவு நிலையில் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாக நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். வாழ்க வளமுடன்.